எங்க நம்ம போறோம்? லண்டனுக்கு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பர்த்டே வந்துருந்துச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நானும் அசாரும் வந்து லண்டன் போயிருந்தோம். ஸோ எஸ், நான் வந்து இந்த வருஷம் பர்த்டேவை லண்டனில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி அவசர அவசரமாக போயிருந்தோம். பட் இது எங்களால் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. ஏன்றதை நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து ஒரு 11 வந்து பிளான் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஏர்பிஎன்பிலாம் புக் பண்ணி ஒரு 3 கிளம்பிட்டோம். காலையிலையும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. ஸோ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செஞ்சு வச்சுருந்த பிரியாணியை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதை தான் சாப்பிட்டோம். ஒரு வழியாக 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி லண்டன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டைரெக்டாக நாங்கள் எங்களோட ஏர்பிஎன்பி போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இனிஷியலாக எப்படி இருந்ததுன்னா எங்கள் பிளானு, நம்ம ஃபஸ்ட்டு லண்டன் ஆகி போயிடுவோம், அங்கே போயிட்டு டே லைட்டில் ஒரு 2-3 கிளிக்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். பட் நடுவில் எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் எதாவது பக்கத்தில் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். பட் என்னென்னா, ஷெஃபீல்டுக்கும் லண்டனுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரோட்ஸு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லண்டனுக்கே போயிடலாம், நம்ம அங்கே போயிட்டு அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ லண்டனுக்கு, அந்த லண்டன் ஐ பார்க்கறதுக்கு. பேபி பஸ் பார்க்க எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு, பிரிமியமா இருக்கு பஸ். நீ வேற சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? பார்க்க எப்படி இருக்கு வெளியேந்து பார்க்குறப்ப? என்னடி சொன்னேன் நான்? சொல்லு. ஹாரி பாட்டர் பஸ் மாதிரி இருக்கான். ஹாரி பாட்டர்ல வர பஸ் மாதிரி இருக்கான் எனக்கு. பஸ் ஹாரி பாட்டர் பஸ் மாதிரி இருக்குன்னா பின்னாடி இருந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, பின்னாடிலேருந்து பார்த்தா உள்ள யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது. சீசா ஏதோ சினிமா தியேட்டர்ல பாக்குறானுங்களா இல்ல அவனுங்க சும்மா தான் பாக்குறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. குறுகுறுன்னு பாக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அதான் உள்ளேருந்து பாக்குறப்ப நல்ல ப்ரீமியமா இருக்கு. சினிமா தியேட்டர்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நான் காட்டுறேன். பாத்தீங்களா பின்னாடி இன்னும் கிளியரா தெரியல. டிரைவர் முன்னாடி உட்காந்துருக்கானா பின்னாடி உட்காந்துருக்கானு தெரியல. அப்படி தெரியுது. ஓகேவா, நிறைய காட்டு அப்படி பஸ். ஆமா, நல்லா ப்ரீமியமா இருக்கு பஸ் பார்க்கவே. ஆக்சுவலி கைஸ், நாங்கள் வந்து இப்போ லண்டனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே நாங்கள் பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே நடந்து நாங்கள் வந்து அந்த லண்டன் ஐ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். செம்மையாக பசிக்குது. காலையில் சாப்பிட்டது, அப்புறம் மதியானம் கொஞ்சமாக பிரியாணி சாப்பிட்டோம். அதோட எதுவுமே சாப்பிடல. செம்ம பசி. எனக்கு பசிக்குது. நாங்களும் வந்து ரெஸ்டாரண்ட் தேடி தேடி பார்க்கலாம்னு பார்த்தோம். ஆனா பார்க்கிங்கே இல்லை. எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே பார்க்கிங்கே இல்லை. ஆமா, நல்ல வண்டியை நாங்கள் எங்கும் நிறுத்தவும் முடியல. நானே இந்த ஊர்ல வந்து கரெக்டா ஓட்டுறேன்னா ஓட்டலையா இல்ல எத்தனை பார்க்கிங் டிக்கெட் அடிக்கணும் தெரியல. அதனால நாங்க போறோம். போற வழியில ஏதாவது கடை இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்படியே போயிட்டு சன்செட்குள்ள நாங்க வரணும்னு நினைச்சோம். மணி 9. ஒன்னும் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே வந்து சன்செட் ஆயிடுச்சு. போறோம், போய் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போலாம். என்னன்னு பயமாகுதுங்க. லண்டன் வந்து ஒரு 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 கொள்ளக்கார ஊர் மாதிரி இது. படமா வரைஞ்சி விட்டுருக்கானுங்க. வரையறானுக்கு பாரு. இந்த சப்வே ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக கிராஃபிட்டி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் நின்று அங்கே பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நடுவில் நின்று பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கிராஃபிட்டியாக பயங்கரமாக இருந்தது. கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? லண்டனை பின்னாடி இருக்கோம். இதுதான் லண்டன் ஐக்குள்ள இருக்கு. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தா. London Eye. Guys, we are in the front of London Eye. ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. நார்மல் ஒரு ராட்டினம் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு போகணுன்னா நம்ம வந்து அங்கே போய் டிக்கெட் எடுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம்ன்றதால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க.
நம்மளால போக முடியாது. ஸோ அங்க போனா வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஸோ மார்னிங் டைம்ல வந்தாதான் நம்ம இது மேலே ஏற முடியும். அண்ட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போகுமா, அதனால அதெல்லாம் போக வேணாம். ஜஸ்ட் நம்ம நின்று போட்டோ எடுக்க மாட்டோம், இங்க வந்து போட்டோ எடுத்துக்க போயிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ எடுக்க வந்தாச்சு, நாமளும் ஒரு 4 கிளிக் எடுத்துக்க வேண்டியதான். நாங்கள் லண்டனில் பார்க்கலான்னு பிளான் பண்ணது 3 இடம் தான். ஸோ லண்டன் ஐ, பிக் பென், அப்புறம் டவர் பிரிட்ஜ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லண்டன் ஐயும் பிக் பென்னும் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அண்ட் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நிறையா பார்த்தோம். ஸோ எங்கே வந்து வியூ நல்லாயிருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்தந்த இடத்துக்குலாம் போகணும், அமைதியாக இருந்தது, யாருமே இல்லாமல். அப்புறம் அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ நைட்ல பாக்குறப்ப நல்லா லைட்ஸ்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு இடமே. இங்க ஒரு கியூ நிக்குது இந்த இடத்துல நின்று. ஆங்கிலம் கிடையாது, ஆங்கிலம் வேணாம். இங்க பாத்தீங்கன்னா வருஷம்லாம் நிக்கிறானுங்க போட்டோ எடுக்கிறதுக்குன்னு. வேற ஆளெல்லாம் கூப்பிடுவாங்க பொழுது. நைட்டே இவ்வளோ கியூ நிக்குது, பகல்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பொழுது. பகல்ல ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நிப்பானுங்க பொழுது. நிக்கிறாங்க நிறைய பேர். நல்லா இருக்கு இல்ல வியூ? கைஸ் இன்னும் காலி பண்ணல கைஸ் அவனுங்க. எவ்வளோதான் ஃபோட்டோ எடுப்பான்னு தெரியல. அண்ட் டே 1 வந்து எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எடுக்கல. ட்ராவல் பண்ணிட்டு வந்தது வேற செம்ம டயர்டு. ஸோ ஆர்பிஎன்பி போய் தூங்கியாச்சு. ஸோ டே 2ஓட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அசார் அண்ட் சுமி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.